வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி தீபாவளி ரெசிப்பியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி அதிரசம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. பாகுபதமே தேவையில்லை. பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பாத்திரத்தில் 1 கப்பு வெல்லம், 1 கப்பு வெல்லத்துக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் பாகுபதம்லாம் எதுவுமே வர தேவையில்லை. ஆனால் நல்லா கொதித்து வரணும். இது தூசி எல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இந்த வெள்ளை கரைசல். இது அப்படியே கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இதை அப்படியே ஒரு கடாயில் வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டிக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் நெய். இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட 1/2 கப்பு அரிசி மாவு, இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ கூடவே 1/2 கப் கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். இது கூட 1/2 கப்பு கோதுமை மாவு, இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றை போல் கலந்துடணும். இப்போ இதுக்கு நம்ம எதுவுமே பாகுபதம் எதுவுமே பார்க்கல. ஆனால் இது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப சுலபமான முறையில் ஒரு அதிரசம் ரெசிபி இது. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின அந்த வெள்ளை தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு மாவு நல்லா ஒன்று சேர வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் கலர்னா சரியாயிடும். அப்போ தான் மாவு வெந்து வரும். இப்போ நல்லா ஒன்று சேர வந்துடுச்சு. இப்போ இதுதான் கரெக்டான பக்குவம். நம்ம கையை ஈரம் பண்ணிவிட்டு தொட்டு பார்த்தோம்னா ஒட்டக்கூடாது. இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சிங்க. இதை நம்ம உருண்டை பிடிச்சி தட்டி எடுத்துக்கலாம். உருண்டை பிடிச்சாச்சு, தட்டிடலாம். இப்போ இந்த ஷீட்டில் கொஞ்சம் போல் நெய் தடவிக்கலாம். நீங்கள் வாழை இலை இருந்தால் வாழை இலை கூட தட்டிக்கலாம். அதை லைட்டாக கொஞ்சம் கனமாக இப்போ தட்டியாச்சு. இப்போ இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே போட்டலாங்க. ஒன்றனாவே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது வெந்தவுடனே அதுவே மேலே எழும்பி வரும். அப்போ திருப்பி விட்டால் போதும். இது வந்துடுச்சு பாருங்கள். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சலசலப்பெல்லாம் அடங்கணுன்னு எடுத்துடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா சிவந்து வந்துடுச்சு. இவ்வளோதான் நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம லைட்டாக புழிஞ்சிக்கலாம் எண்ணெயை. அவ்வளோதான், நமக்கு பாகுபதம் எதுவும் இல்லாமையே ஒரு சூப்பரான அதிரசம் ரெடி. இப்போ அடுத்த அதிரசமும் ஒரு பக்கம் சேர்ந்துருச்சு, மறுபக்கம் திருப்பி விட்டாச்சு. இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் தட்டி போட்டு எடுத்துடலாங்க. தீபாவளி ரெசிப்பியில் இன்றைக்கி அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க.
நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.